So let's start with the S3 storage class. So this is one of the most important topic when it comes to entry perspective. Okay, S3 la storage classes when it comes to entry perspective, it's a very important topic. So நீங்க எந்த interviews போனாலுமே cloud interviews and DevOps interviews, if the companies is using AWS, they will ask these questions in S3. S3 ல கண்டிப்பா இந்த question வரும். So the question is S3 different S3 storage classes. Okay, so நான் ஈஸியா சொல்லி தரேன். I'll be teaching you very easy by letting with our real-time use case use பண்ணி let's understand very clear and we'll just learn it. Okay, fine, let's start it. So நிறைய storage classes இருக்கு. S3 standard, intelligent tiering, standard IA, one zone IA, Glacier instant retrieval, Glacier flexible retrieval, Glacier deep archive, S3 reduced redundancy. இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கு. ஓகே, பை டிஃபால்ட்டா let's go and create a S3 bucket. Okay, so let's log into my account. Okay, let's go to S3 service. Okay, so let's go and create a bucket. Okay, so already we have a bucket. See what is this content inside this one. Okay, not a problem. Let's delete this bucket. So bucket delete பண்ணனும்னா you have to delete the clear the objects. Objects clear பண்ணாதான் bucket delete பண்ண முடியும். Let's clear the objects. Okay, let's select this one. Delete the objects. Okay, after deleting the objects, what you can do is you can just go and delete the bucket. Okay, let's create a new bucket. So DevOps sample project. Okay, it's enable bucket owner preferred, block all public access. I just unchecking this so that publicly it can be accessed. Versioning I'm enabling. Okay, that's all.
See, bucket has been created. இப்போ இந்த bucket குள்ள நம்ம objects upload பண்ண போறோம். That means we are going to upload an object. So let's upload an object. அப்போ நீங்க bucketல if you just add an object, okay. So I'm just adding task1.pdf. Okay, இந்த object நான் இந்த pdf upload பண்றேன். See, இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா permission உங்களுக்கு தெரியும். If you want publicly accessible, you can give grant public access. கீழே ப்ராப்பர்ட்டிஸ், ஜஸ்ட் கம் டு ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கீழே வந்தீங்கன்னா எந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ல நீங்க வைக்க போறீங்க. யூ கேன் சி வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஓகே, அப்போ வந்து எந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், இந்த ஆப்ஜெக்டை எந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் சூஸ் பண்ண போறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒரு ஆர்கிடெக்டா டேட்டாவை, தட் மீன்ஸ் யுவர் ஆப்ஜெக்டை எந்த கிளாஸ்ல ஸ்டோர் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அஸ் ஆர்கிடெக்ட் you have to know where you have to store the object. Object எந்த கரெக்டான இடத்துல ஸ்டோர் பண்ண தெரியணும். So let's discuss it. So by default ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸ்டாண்டர்ட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். ஓகே, ஒரு டேட்டாவை நீங்க ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ணுவீங்க, நீங்க டெய்லி ஆக்சஸ் பண்ணுவீங்க, இல்ல மந்த்லி நிறைய டைம்ஸ் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி ஆக்சஸ் பண்ற டேட்டா என்னது? ஓகே, டெய்லி ஆக்சஸ் பண்ற டேட்டா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், கரண்டாக ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே, கரண்டாக ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ், அந்த ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே நான் டெய்லி ஆக்சஸ் பண்ண போறேன். இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்னா அந்த ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸு, இல்லை அந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடு, எது வேணா இருக்கலாம். கரண்டாக ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அப்போ ஃப்ரீக்வெண்டாக டெவலப்பர்ஸ், டெஸ்டிங் டீம்லாம் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸு, சோர்ஸ் கோட்லாம் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம். அப்போ அது மாதிரி ஃப்ரீக்வெண்டா நீங்க ஆக்சஸ் பண்ற டேட்டாவை S3 ஸ்டாண்டர்ட்ல வைக்கலாம். ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டாவை நீங்க S3 ஸ்டாண்டர்ட்ல வைக்கலாம். டியூரபிலிட்டி அப்படின்னா எவ்வளோ டேட்டா அவங்கள்ட்ட சேஃபா இருக்கும், மீன்ஸ் அவங்கள்ட்ட டெலிட் ஆகாம டேட்டா அவங்க டெலிட் பண்ணாம, மீன்ஸ் ஏதோ ஒரு டிசாஸ்டர்னால எவ்வளோ பாதுகாப்பா உங்க டேட்டா வச்சுக்கலாம். ஹவு சேஃப் தே கேன் ஹேவ் யுவர் டேட்டா, ஹவு கேரண்டி தே கேன் கிவ் டேட்டா எதுவுமே ஆகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு கேரண்டி தர முடியும் கேட்டீங்கன்னா 99.99%. பட் அந்த 1%, அந்த லைக் ஐ திங்க் 0.1% அவங்களால தர முடியாது. End of day, anything can happen in future. Any kind of very bad disaster can come. ஸோ அதனால அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் இவ்வளோ டியூரபிலிட்டி தராங்க. ஓகே, தேர் கேரண்டிங் நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து அவ்வளோ சேஃபாக இருக்கும், எந்த ஒரு டெலிட் எதுவுமே ஆகாது. ஓகே, அவைலபிலிட்டி, இந்த டேட்டா மல்டி ரீஜியன்ல நீங்க வச்சுக்கலாம். AZs, you can add this data in the, your data will be stored in the multi AZs. Got it? Multi AZs ல உங்க டேட்டாஸ் இருக்கும். That means okay, multi region நீங்க replicate பண்ணிக்கலாம், fully replicate within a region. Okay, I'll show you whether it's multi, see availability zones. Okay, what I'm coming to say is okay, நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ மும்பை இருக்கு, மும்பைல 3 டேட்டா சென்டர் இருக்குன்னா 3 டேட்டா சென்டர்லயும் உங்க டேட்டா சேஃபா இருக்கும். 3 டேட்டா சென்டர்லயும் உங்க டேட்டா சேஃபா இருக்கும். ஒரு டேட்டா சென்டர்ல ஆக்சஸ் பண்ண முடியலன்னா கூட இன்னொரு டேட்டா சென்டர் போயிட்டு உங்க ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தே ஆர் சேயிங் தட் ஹை அவைலபிலிட்டி, 99% அவங்க டேட்டா அவைலபிளா இருக்கும், யார் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குட். தென் ரெப்ளிகேஷன் பண்ணிக்கலாம்னா அதான், நீங்க வேற வேற ரீஜன்ல கூட உங்க டேட்டா வச்சுக்கலாம். மும்பைல கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கலாம், சிங்கப்பூர்ல கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கலாம். ரீஜன் லெவல் ரெப்ளிகேஷன்ஸும் நீங்க பண்ணலாம். மினிமம் ஸ்டோரேஜ் டியூரேஷனுங்கிறது கிடையாது. மினிமம் ஸ்டோரேஜ் டியூரேஷன் அப்படின்னா இவ்வளோ, அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் நீங்க ஸ்டோர் பண்ணணும் அந்த ஒரு கிடையாது. ஒரு நாள் கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்த ஒரு நாளைக்கு உங்களுக்கு பில் வரும். 2 நாளைக்கு கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்ப அந்த 2 நாளைக்கு தான் பில் வரும். 3 நாளைக்கு நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல அந்த 3 நாளைக்கு தான் பில் வரும். மினிமம் ஸ்டோர் இவ்வளவு நாள் கண்டிப்பா நீங்க ஸ்டோர் பண்ணணும் கிடையாது, எவ்வளவு நாள் நீங்க ஸ்டோர் பண்ணீங்களோ அதுக்கு பில் வரும். ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டேட்டா, நீங்க ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டா தான் ஸ்டோர் பண்ணோம். காஸ்ட் வந்து ஐ தான்.
எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது காஸ்ட் ஆகி தான். ஏன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை ஆக்சஸ் பண்ணால காஸ்ட் ஆகி தான். ரிட்ரவல் காஸ்ட் கிடையாது. ரிட்ரவல் காஸ்ட் கிடையாதுன்னா நீங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறீங்களே அந்த ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்த்தாலே இந்த ஆப்ஜெக்ட் யூஆர்எல் இது மாதிரி இந்த ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கு இந்த ஆப்ஜெக்டை டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு இது மாதிரி எந்த ஒரு ரிட்ரீவல் காஸ்ட் கிடையாது. ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் பார்க்குறதோ இல்லை டெலீட் பண்ணுறதோ இதுக்கான எந்த ஒரு ரிட்ரீவல் காஸ்ட்டும் கிடையாது. அப்போ எண்ட் ஆஃப் டே என் கம்பெனியில் நான் ஆஸ் எ ஆர்கிடெக்டா S3 ஸ்டாண்டர்டை எப்போ சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டேட்டாவை டெய்லி ஆக்சஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக டேட்டா ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் S3 ஸ்டாண்டர்ட். கிளியர்? ஓகே, லெட்ஸ் கம் டு இன்டெலிஜென்ட் டயரிங். இன்டெலிஜென்ட் டயரிங் லேட்டராக பார்க்கலாம், அதுக்கு நெக்ஸ்ட் வரலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் இது புரியும். நெக்ஸ்ட் வந்து S3 ஸ்டாண்டர்ட் ஐஏ. ஸ்டாண்டர்ட் ஐஏ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ். ஒரு டேட்டாவை நீங்கள் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த டேட்டா மோஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு மோஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியுங்க. பட் ஏதாவது சுச்சுவேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. பட் ரேர் கேஸில் தான் அந்த டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு மீன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இப்போதைக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் 6 to 8 months அப்புறம் திரும்பி ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகும், மீதி ஃபீச்சர்ஸ்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அப்போது வந்து மோஸ்ட்டாக அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி மாட்டீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனாக ஆக்சஸ் பண்ணுற நிலைமை வரும். ஏன்னா இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். மோஸ்ட்டாக நான் ஆக்சஸ் பண்ண மாட்டேன். பட் சம் கேஸ் I'll be accessing that data infrequently அப்படின்னா you can go for standard IA. அப்போ ஸ்டாண்டர்ட் ஐஏ இதை விட இது கொஞ்சம் காசு கம்மி. ஸ்டாண்டர்ட் ஐஏ இதை விட இது காசு கம்மி. ஸ்டாண்டர்ட் ஐஏ கொஞ்சம் காசு கம்மி. அப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், சார் டியூரபிலிட்டி இதுக்கும் சேம் தான், அவைலபிலிட்டியும் சேம் தான், ஏசியும் முதலில் 3 டேட்டா சென்டர் இதுலேயும் 3 டேட்டா சென்டர்ஸ், ரீஜன்லேயும் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். மினிமம் டியூரேஷன் இது நன். ஆனால் இதில் வந்து மினிமம் 30 நாட்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். மினிமம் 30 days அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்டோர் பண்ணிட்டேன், பண்ணிட்டு 2வது நாள் டேட்டா எனக்கு வேணாம்னா டெலிட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும், எனக்கு ஒரு நாளைக்கு தான் பில்லு வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டே ஸ்டோர் பண்ணிட்டேன், 2வது நாள் வேணான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா மினிமம் 30 days 30 நாளைக்கு தான் பில் போடுவாங்க. தட்ஸ் கால் மினிமம் டியூரேஷன். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் மோஸ்ட்டாக அந்த பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகும். இப்போ ஏதோ ஜுவல் லோன் ஏதோ ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளே நீங்கள் அந்த ஜுவல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 monthக்கான இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. நம்ம ரைட் லைக் சேம் வே இது ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறான். ஸ்டாண்ட் ஐயில் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. என்ன செக் பாயிண்ட்? நீ மினிமம் 30 நாள் ஸ்டோர் பண்ணியாகணும். அதுக்கு முன்னாடி நீ எடுத்தீங்கன்னா 30 நாளைக்கான பே பண்ணணும் நீ. ஸோ அப்போது ஒரு டேட்டாவை நான் 30 நாளுக்கு மேலே ஸ்டோர் பண்ணுவேன் கான்ஃபிடென்ட்டாக, 30 நாளைக்கு மேலே அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நான் ஸ்டாண்டர்ட் ஐஏ போகலாம். சார் இல்லை சார் நான் வந்து 30 நாள்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஸ்டாண்டர்டுக்கு போயிடலாம். 30 நாள் ஸ்டோர் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது கம்மியாக ஸ்டோர் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் போயிடலாம். அதே மாதிரி ரிட்ரல் காஸ்ட் இதுக்கு இருக்கு. இதுக்கு வந்து ரிட்ரல் காஸ்ட் இருக்கு. ரிட்ரல் காஸ்ட்னா என்ன? அந்த டேட்டாவை ஏன்னா அவன் கம்மியாக காசு கொடுக்குறான். எதனால கம்மியாக கொடுக்குறான்? அவன் என்ன சொல்கிறான், ஸ்டாண்டர்ட் விட நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஐஏ வந்து கம்மி காசுக்கு தரேன், ஆனால் ரிட்ரல் காஸ்ட்னு அவன் வைக்கிறேன். கம்மி காஸ்ட் என்ன? கம்மி காஸ்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி. இப்போ S3 ஸ்டாண்டர்ட்ல ஸ்டோரேஜ் காஸ்ட் அதிகம். ஸ்டோரேஜ் காஸ்ட் என்ன? 30 GB ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 30 GBக்கான காஸ்ட் கேட்பான். 30 GBக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30 GBக்கு மந்த்லி 1000 rupees ஆகுது அப்படின்னா இதில் S3 ஸ்டாண்டர்ட்ல 30 GBக்கு 30 GB ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்க, மந்த்லி 1000 rupees ஆகுது அப்படின்னா இதே நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஐஏல ஸ்டோர் பண்ணால் 500 rupees தான் ஸ்டோரேஜ் காஸ்ட். அதே டேட்டாவை ஸ்டாண்டர்ட் ஐஏல ஸ்டோர் பண்ணால் ஸ்டோரேஜ் காஸ்ட் 500 rupees தான். பட் அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து மந்த்லி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் 500 rupees தான் சார்ஜ் பண்ணுவேன். பட் அதை தாண்டி நீங்கள் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறப்பையும் நான் சார்ஜ் பண்ணுவேன். டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறப்பையும் சார்ஜ் பண்ணுவேன். ரிட்ரீவ் காஸ்ட். அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு மாதம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு மாதத்துக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் 500. சூப்பர். அந்த ஒரு மாதம் நான் அந்த டேட்டாவை ஆக்சஸே பண்ணலை அப்படின்னா எனக்கு 500 தான் பில் வரும். ஒருவேளை அந்த டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன், அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரிட்ரீவ் பண்ணுறேங்க அர்த்தம். அப்போ 500 தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பில் போடுவோம். என்ன பில்?
எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட். புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? அப்போ ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணுறான், உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் தான் பண்ணல. ஸ்டாண்டர்டில் ஸ்டோரேஜ் காஸ்ட் அதிகம், ரிட்ரீவ் காஸ்ட் கிடையாது. ஓகே சூப்பர். இங்கே ஸ்டாண்டர்ட் ஐயில் என்ன பண்ணுறான், நான் ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மியாக கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து கம்மியாக ரிட்ரீவ் பண்ணுவ அப்படின்னா இது உனக்கு பெனிஃபிட். அப்போது ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி ஸ்டாண்டர்ட் ஐயில் நீங்கள் கம்மியாக ரிட்ரீவ் பண்ணுவீங்க, இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா சூப்பர், உங்களுக்கு லாபம். ஆனால் ஸ்டாண்டர்ட் ஐஏல போயிட்டு ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி, ஸ்டாண்டர்ட் ஐயில் ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி தான். ஓகே, டேட்டா அதில் போட்டுட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை நீங்கள் ஸ்டாண்ட் ஐயில் போட்டிங்க, ஸ்டோரேஜ் காஸ்ட் அதில் கம்மின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை தூக்கி போட்டிங்க அப்படின்னா ஒரு ரிட்ரீவலுக்கும் காசு. அப்போ வாட் இஸ் அ ப்ராப்ளம், ஸ்டாண்டர்டை விட ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும். ஸோ அப்போ வந்து அங்கே யூஸ் கேஸ்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் அ யூஸ் கேஸஸ், நான் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஐஏ போய்க்கலாம், ஏன்னா ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி, ரொம்ப ரேரில் தான் நான் ரிட்ரீவ் பண்ண போகிறேன், அதுக்கு மட்டும் தான் காஸ்ட். ஓகே கிளியர், அவனுக்கு கிளியர். ஸ்டாண்டர்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ஐஏ. அப்போ இங்கே என்ன கான்செப்ட்ல ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஸ்டோரேஜ் காஸ்ட் அதிகம் அப்படின்னா ரிட்ரீவல் காஸ்ட் கம்மி, இல்லை ரிட்ரீவல் காஸ்ட் இருக்காது. ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி அப்படின்னா ரிட்ரீவல் செக் பாயிண்ட் வைக்கிறான், ரிட்ரீவல் காஸ்ட் அதிகம். அவனுக்கு காட் கிளியர், ஜஸ்ட் ட்ராப் எஸ். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். Okay, what about this? See, it's very important in 3 questions. Okay, good. இப்போ அப்படியே ஒன் ஜோன் ஐஏக்கு. ஓகே, ஒன் ஜோன்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அதே தான், டியூரபிலிட்டி அதே தான். டியூரபிலிட்டி அதே தான், 30 days தான், ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், தட் மீன்ஸ் ஃபாஸ்ட்டாக இதுலேயும் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே ஓகே. காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஐஏ விட ஒன் ஜோன் காஸ்ட் கம்மி, ஸ்டாண்டர்டை விட ஐஏ விட ஒன் ஜோன் ஐஏ ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி, ஆனால் ரிட்ரீவல் காஸ்ட் இருக்கு. ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி ஆனால் ரிட்ரீவல் காஸ்ட் இருக்கு. ஆனால் ஸ்டோரேஜ் காஸ்ட் எப்படி கம்மி பண்ணுறோம் அப்படின்னா இதை விட இதில் ஸ்டோரேஜ் காஸ்ட் எப்படி கம்மி பண்ணுறான் அப்படின்னா அவைலபிலிட்டியில் செக் பாயிண்ட் வைக்கிறான். எங்கே வைக்கிறோம், அவைலபிலிட்டியில் செக் பாயிண்ட் வைக்கிறான். என்ன செக் பாயிண்ட்னா ஒன் ஜோன், ஒரே ஒரு ஜோனில் தான் உங்கள் டேட்டா இருக்கும், அப்போ அவைலபிலிட்டி கம்மி. அந்த ஒரு ஜோன் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் டேட்டா யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு ஜோன் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி யூஸ் கேஸில் நான் ஒன் ஜோன் போகலாம். என்ன மாதிரி யூஸ் கேஸ்னா, எனக்கு வந்து ஒன் ஜோனில் ஸ்டோர் பண்ணால் போதும், ஃப்யூச்சரில் டேட்டா ஆக்சஸ் பண்ண அவ்வளோ சென்சிட்டிவ் டேட்டாலாம் கிடையாது, ஃப்யூச்சரில் டெம்பரவரியாக ஆக்சஸ் டவுன் ஆச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னா போகலாம். யார் போகலாம் பெஸ்ட்டுனா, யாரெல்லாம் ஹைப்ரிட் கிளவுட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஒன் ஜோன் போகலாம். என் டேட்டாவை நான் பேக்கப் ஆன் ப்ரிமிசஸ் வச்சுருக்கேன், என்னோட ஆப்ஜெக்ட்ஸோட பேக்கப் டேட்டாவை ஆன் ப்ரிமிசஸில் வச்சுருக்கேன், க்ளவுட்லேயும் வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் போகலாம். ஒரு காப்பி ஆன் ப்ரிமிசஸில் இருக்குது பக்கவா, ஒரு காப்பி ஒன் ஜோனில் வச்சுருக்கேன். ஒன் ஜோனில் நாளைக்கு இல்லை, அவைலபிளாக இல்லை, ஏன்னா அந்த ஒரு ஜோன் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன் ப்ரிமிசஸ்ல இந்த டேட்டா எடுத்துப்பேன். டவுன் ஆகலன்னா நான் S3லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதான் யூஸ் கேஸ். கரெக்டாக யூஸ் கேஸில் நீங்கள் பண்ணணும். ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா தூக்கிட்டு போயிட்டு ஒன் ஜோனில் வச்சிட்டீங்க, நாளைக்கு இம்மிடியேட்டாக அந்த டேட்டா வேணும், ஆனால் டேட்டா சென்டர் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கான்ட் டூ எனிதிங். அது எப்போ அப்பில் வருதோ அப்போ தான் நீங்கள் டேட்டா எடுக்க முடியும், ஏன்னா அவன் கிளியராக சொல்லிடுறான் ஒன் ஜோன் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இதில் ரிஸ்க் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. யூ கேன் கோ ஃபார் ஸ்டாண்ட் ஐஏ, ஏன்னா இதில் அவைலபிலிட்டி இருக்கு, யூ கேன் கோ ஃபார் இட். கிளியர், ஒன் ஜோன் ஐஏ கிளியர், got it? Okay, next, S3 Glacier instance retrieval. Okay, S3 Glacier instance retrieval. இதுலயும் மல்டிபிள் ஜோன் இருக்கு, டியூரபிலிட்டி அதே தான், அவைலபிலிட்டியும் அதே தான். டியூரேஷன் பாருங்க, மினிமம் டியூரேஷன் 90 days. மினிமம் நீங்க 90 days மீன்ஸ் 90 நாட்கள் நான் டேட்டா ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கு போகலாம். ஏன்னா ஒன் ஜோன் விட இது எல்லாத்தையும் விட கிளேசியர் காசு கம்மி, அங்கே தான் செக் பாயிண்ட் வைக்கிறேன் என்னது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அப்படி தானே, டியூரேஷன் அதிகமாகிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி தான் அப்போ வந்து வாட் ஹேப்பன்ஸ், 90 days 90 daysக்கான சார்ஜ் போடுவேன். நீ ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுற கிளேசியரில்
கிளேசியரில் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன், ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. பட் நீ 90 டேஸ்க்குள்ளே டேட்டாவை எடுத்துட்ட அப்படின்னா, ஆனால் நான் 90 டேஸ் தான் பில் போடுவேன். நீ ஒரு நாள் ஸ்டோர் பண்ணால் கூட 90 டேஸ் தான் பில் ஒன்று வரும். அங்கே ஒரு செக் பாயிண்ட். செகண்ட் செக் பாயிண்ட் இஸ் ஓகே, வேற என்ன செக் பாயிண்ட் வைக்கலாம் அப்படின்னா, தட்ஸ் ஆல். இதுதான் ஒரு செக் பாயிண்ட். அண்ட் ரிட்டர்னல் காஸ்ட், ரிட்டர்னல் காஸ்ட் இருக்கு. ரிட்டர்னல் காஸ்ட் இதுக்கு இருக்கு. ஓகே, ரிட்டர்னல் காஸ்ட், ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி, ஆனால் ரிட்டர்னல் காஸ்ட் இருக்கு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா 90 டேஸ். அப்போ ஒரு டேட்டாவை நான் 30 நாள் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே போகிறது வேஸ்ட். ஒரு டேட்டாவை நான் 30 நாள் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன், இங்கே போகிறது வேஸ்ட். அதுக்கு நான் இங்கே போய்க்கலாம், கொஞ்சோனோ இல்லை ஸ்டாண்டர்டுக்கும் போய்க்கலாம். ஸோ லாங் டேர்மில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, ரொம்ப லாங் டேர்மில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இன்ஸ்டன்ட் ரிட்ரைவல். டேட்டாவும் ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். சரி, S3 கிளேசியர் ஃப்ளெக்சிபிள் ரிட்ரைவல். ஓகே, S3 கிளேசியர் ஃப்ளெக்சிபிள் ரிட்ரைவல். அதே அவைலபிலிட்டி ஜோன் எல்லாமே அதே தான், அதே 90 டேஸ் தான். ஆனால் இங்கே ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறான், ஸ்டோரேஜ் காஸ்ட் ரொம்ப கம்மி. இங்கே வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட் ரொம்ப கம்மி, இதை விட இன்ஸ்டன்ட் விட இது ரொம்ப கம்மி. பட் செக் பாயிண்ட் எங்கே வைக்கிறான் அப்படின்னா, ஓகே, ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் கம்மி, ரிட்ரிவல் காஸ்ட்டும் கம்மி. சரி, இப்போ இதுலலாம் ரிட்ரிவல் காஸ்ட் அதிகம், ஸ்டோரேஜ் காஸ்ட் கம்மி, பட் ரிட்ரிவல் காஸ்ட் அதிகம். ஆனால் இதில் ஸ்டோரேஜ் காஸ்ட்டு கம்மியாக தரான், ரிட்ரிவல் காஸ்ட்டும் கம்மியாக தரான். எப்படி சார் ரிட்ரிவல் காஸ்ட் கம்மியாக தரான் அப்படின்னா, ரிட்ரிவல் பண்ண டைம் ரொம்ப எடுக்கும், 1 to 12 hours எடுக்கும். ரிட்ரிவ் பண்ண 1 to 12 hours கிட்ட எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஸ்டோர் பண்ணி அதை ஆர்கைவ் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டாவை பேக் எண்டில் என்ன பண்ணிடுவாங்க, ஆர்கைவ் பண்ணிடுவாங்க, ஜிப் பண்ணிடுவாங்க. ஸ்டோர் பண்ணி நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். என்ன, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு உங்களால் உடனேலாம் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிடிஎஃப் நான் வந்து ஸ்டாண்டர்டில் ஸ்டோர் பண்ணுறேன். இல்லைன்னா உங்களுக்கு நான் இதில் கிளேசியர் டீப் ஆர்கைவ் இதில் ஸ்டோர் பண்ணுறேன், கிளேசியர் டீப் ஆர்கைவ். ஸோ இது 180 days. ஓகே, இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல். We are seeing ஓகே, இதில் கிளாரிட்டியே இல்லை. நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், ஃப்ளெக்சிபிள் ரிட்ரீவல். அமெரிக்கா ஃப்ளெக்சிபிள் ரிட்ரீவல் தான் பார்க்குறோம், இதான் பார்க்குறோம். இப்போ ஃப்ளெக்சிபிள் ரிட்ரீவல் ஸ்டோர் பண்ணிட்டேன், சூப்பர். இப்போ என்ன தெரியுமா, டேட்டா உங்களால் பார்க்க முடியும். அதில் அப்லோட் டேட்டா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. You can't see the data. You can't see the data. பாருங்க, இங்க ஓபன் பட்டன் இல்ல பாருங்க. இங்க ஓபன் பட்டன் இல்ல. என்ன சொல்லுது? The object is stored in the Glacier retrieval. That means what? இந்த டேட்டாவை நீங்க ரிட்ரீவ் பண்ணணும், இனிஷியேட் ரீஸ்டோர் கொடுத்தா என்ன சொல்லுது? இப்போ இனிஷியேட் ரீஸ்டோர் கொடுக்குறப்பனா எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கும்? மினிமம் இவ்வளவு ஹவர்ஸ் இருக்கும், டைம் எடுக்கும். பல்க் ரிட்ரீவலா இருந்தா, பெரிய டேட்டாவா இருந்தா இவ்வளவு நேரம் இருக்கும், 5 to 12 hours இருக்கும். ஸ்டாண்டர்ட் ரிட்ரீவல்னா 3 to 5 hours இருக்கும். இந்த ரிட்ரீவல் அப்படின்னா 1 to 5 hours எடுத்துக்கலாம். ஆனா காஸ்ட் வேரி ஆகும். காஸ்ட் வந்து வேரி ஆகும். ஃப்ளெக்சிபிள் ரிட்ரீவல், ஃப்ளெக்சிபிள் என்ன, இந்த டைம்ல எடுத்துக்கலாம். இப்போ 1 to 5 minutesக்குள்ள அந்த டேட்டா வேணும் அப்படின்னா, பட் அந்த டேட்டா வந்து 250 MB இருக்கணும். அந்த டேட்டா 250 MB இருந்துச்சுன்னா இந்த டைம்ல எடுத்துடலாம். ஆனா காஸ்ட் அதிகமா இருக்கும். இல்ல எனக்கு இவ்வளவு சீக்கிரம் வேணாம்னா 3 to 5 hours அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மி. இல்ல ரொம்பனா 5 to 12 hours இன்னும் காஸ்ட் கம்மி. ஸோ அப்போ அந்த ரிட்ரீவல் டைமுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அங்கே செக் பாயிண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, அதே மாதிரி டீப் ஆர்கைவ் 188 days. ஓகே, டீப் ஆர்கைவ் இஸ் 188 days. ஒரு டேட்டா லாங் டேர்ம்ல ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே, ஒரு டேட்டா லாங் டேர்ம்ல நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே 180 days மேல வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா
இங்கே போகலாம். ஏன்னா ஸ்டோரேஜ் காஸ்ட் ரொம்ப கம்மி. எல்லாத்தோட இது டீப் ஆர்கைவ் இருக்கிறதுலே ஸ்டோரேஜ் காஸ்ட் எங்கே ரொம்ப கம்மி அப்படின்னா இன் டீப் ஆர்கைவ். டீப் ஆர்கைவ்ல தான் இருக்கிறதுலே ஸ்டோரேஜ் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. Got it? அப்போ வாட் ஐம் கமிங் டு சே இஸ் பட் 180 days மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் பாட்டு டீப் ஆர்கைவ்ல போட்டு 30 நாளைக்குள்ளே டேட்டா வேணாம் அப்படின்னா 180 daysக்கு சார்ஜ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ரிட்டில் காஸ்ட் கம்மி. டீப் ஆர்கைவ்ல ரிட்டில் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் என்ன பிரச்சனை? 12 to 48 hours ரிட்ரீவ் பண்ணுறதுக்கே 12 to 48 hours நடக்கும். இப்போ என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணலாம்? ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா கிடையாது. இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா இல்லை ஓல்டு லாக்ஸு இது மாதிரி ரொம்ப பழைய டேட்டாஸை டீப் ஆர்கைவ்ல போட்டலாம். ரிட்ரீவ் ஆகிறதுக்கு 12 to 14 hours ஆகும். ஸோ அதுக்கு எதுவும் முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணணும், ரெக்வஸ்ட் பண்ணிடணும் ரிட்ரீவுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு 12 to 14 hours கிடச்சிடும். லாஸ்ட் மினிட்ல போய் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கிளியர்? அவுனியசம் கிளியர். இது டெப்ரிகேட் ஆயிடுச்சு, இது விட்டுருங்க. அவுனியசம் கிளியர். ஸ்டாண்டர்ட் ஐஏ 1 zone. ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என் கம்பெனிக்கு சார் கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என் கம்பெனி ஒரு டேட்டா கொண்டு வராங்க, அந்த டேட்டா சொல்றாங்க நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. கண்ணை மூடிட்டு ஸ்டாண்டர்ட் போட்டுருவேன். இன்னொரு வராங்க இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுவாங்கிறாங்க. சரி ஓகே எவ்வளோ? அப்போ நான் கேட்பேன், ஓகே இன்ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்களா? இன்ஃப்ரீக்வெண்ட்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஐஏ போகலாம், 1 zone போகலாம், எல்லாமே போகலாம். நான் ரெண்டாவது கொஸ்டின் வைப்பேன், மினிமம் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ண பிளான் பண்ணிருக்கீங்க? அந்த டேட்டாவை மினிமம் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ண பிளான் பண்ணின்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் 30 நாளைக்கு தான் ஸ்டோர் பண்ண போறேன், அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண மாட்டேன்னா. அப்போ ரெண்டு இருக்கு 30 நாளைக்கு. 1 zone இருக்கு, இன்டெலிஜென்ட் ஐரிங் இருக்கு. சரி ஓகே. நான் மூணாவது கேட்பேன், வாட் அபவுட் அவைலபிலிட்டி? சம்டைம்ஸ் டவுனாக இருந்தால் பரவாயில்ல கேட்பேன். இல்லை டவுனாக இருக்கக்கூடாது, நான் கண்ணு மூடிட்டு ஸ்டாண்ட் ஐஏ சஜஸ்ட் பண்ணேன். இல்லை நான் ஆன் ப்ரெமிஸ்லயே அந்த டேட்டா வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் பேக்கப் தான் க்ளவுட்ல ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா 1 zone கொடுத்துருவேன். ஸோ திஸ் ஹவ் யூ ஒர்க் அவுட். ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். Which storage class is best suited for infrequently accessed data as still needs quick retrievals? Yeah, you have to go for quick retrieval. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஐஏ. அவைலபிலிட்டி ஜோன் கவலை இல்லை, அவைலபிலிட்டி ஜோன் வந்து கவலை இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஐஏ போகலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் எவ்வளோ நாட்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ண போறீங்க? ஒன்று ஸ்டாண்டர்ட் ஐஏ போகலாம், 1 zone போகலாம், கிளேசியர் போகலாம். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ரிட்ரீவ் பண்ணிடலாம். பட் எவ்வளோ நாட்கள் ஸ்டோர் பண்ண போறீங்க ஜெயலட்சுமி? அதான் மெயின். எவ்வளோ நாட்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ண போறீங்க டேட்டாவை? அவைலபிலிட்டி ஜோன் உங்களுக்கு முக்கியமா? அவைலபிலிட்டி ஜோன் முக்கியம் அப்படின்னா 1 zone சூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது 30 நாட்கள் ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஐஏ போகலாம். 90 நாட்கள் அப்படின்னா கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல் போகலாம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டைம் டியூரேஷன் how long you store, etc. சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான் இன்டெலிஜென்ட் ஐரிங். இன்டெலிஜென்ட் ஐரிங் எப்படி தெரியுமா? ஒரு டேட்டா, ஓகே, ஒரு டேட்டா, ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு ஐடியாவே இல்லை சார், அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணணும், இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் அந்த டேட்டா வச்சுக்க போகிறேன், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை சார் அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஐரிங்கில் போட்டலாம். இன்டெலிஜென்ட் ஐரிங் என்ன பண்ண தெரியுமா? உங்கள் டேட்டாவை மானிட்டர் பண்ணும், உங்கள் ஆப்ஜெக்ட்ஸை மானிட்டர் பண்ணும். அதுக்கு காஸ்ட் வாங்கிப்பாங்க. உங்களுக்கு பதிலாக அது மானிட்டர் பண்ண. என்ன மானிட்டர் பண்ண தெரியுமா? அந்த இன்டெலிஜென்ட் ஐரிங் என்ன பண்ணா, ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கீங்க, உங்கள் டேட்டாவை ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ட் ஐரிங் என்ன பண்ணுமா, பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகே இவங்க டேட்டா ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறாங்க, அப்போ இன்டெலிஜென்ட் ஐரிங்லேயே இருக்கும். சூப்பர். ஒரு 30 நாட்களுக்கு நீங்கள் டேட்டா ஆக்சஸே பண்ணல, ஒன்று இன்டெலிஜென்ட் ஐரிங் என்ன பண்ணுவோம், அந்த டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே 30 நாட்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணல, தூக்கிட்டு வந்து எங்கே போட்டுரும், ஸ்டாண்டர்ட் ஐஏல தூக்கி போட்டுரும். 90 நாட்கள் நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணவே இல்லை, ஸோ கிளேசியரில் போட்டுரும். ரிட்ரீவே நீங்கள் பண்ணுறது இல்லை, ரொம்ப ரேர் கேஸில் ரொம்ப ரிட்ரீவே பண்ணுறது இல்லை அப்படின்னா, ரிட்ரீவும் பண்ணுறது இல்லை, லாங் டேர்மாக டேட்டா கிடக்குது அப்படின்னா தூக்கிட்டு வந்து டீப் ஆர்கைவ்ல போட்டுரும். டக்குன்னு நீங்கள் டேட்டா ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தூக்கிட்டு வந்து ஸ்டாண்டர்டில் போட்டுரும். ஸோ பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் how you use, it will track the pattern. Based on the pattern it will just switch it, ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஆகி அதுக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். கிளியர்? தட்ஸ் வாட் இன்டெலிஜென்ட் ஐரிங். அதுவுமே மினிமம் டியூரேஷன் 30 days, நீங்கள் யூஸ் பண்ண 30 days அவங்க சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒரு நாளில் 30 days மினிமம் எடுத்துப்பாங்க இன்டெலிஜென்ட் ஐரிங்க்கு. திஸ் வாட். கிளியர்? How many of them clear? How many of them not clear? Sir, what happened if you try to retrieve data from Glacier before the retrieval time is over, sir? Glacier means you're asking this one.
கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல் ஆர் ஃப்ளெக்சிபிள் ரிட்ரீவல் ஆர் டீப் ஆர்கைவ். 90 days நான் டேட்டா ஸ்டோர் பண்ணல, ஒரு 10வது நாள் டேட்டாவே நான் வேற ஸ்டோரேஜ் கிளாஸ் மூவ் பண்ணிட்டேன், கிளேசியர்லேருந்து ஸ்டாண்டர்டு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கிளேசியர் என்ன பண்ணுவாங்க, 90 நாட்களுக்கு பில் போட்டுருவாங்க. ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து 90 நாட்களுக்கு போடுவாங்க. 90 daysக்கு they will give a storage cost. they put a storage cost. புரியுதா? நீங்கள் அதுலேருந்து டேட்டா டெலீட் பண்ணாலும் ஓகே, இல்லை அந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் வேற ஸ்டோரேஜ் கிளாஸ் டேட்டா போட்டாலுமே 90 நாட்களுக்கு ஸ்டார்ச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஓகே 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 ரிட்ரீவல் பற்றி கேட்டிங்கன்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 1 to 12 hours ரிட்ரீவ் பண்ண டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி உங்களால் ரிட்ரீவ்லாம் பண்ண முடியாது. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பீங்க 1 to 12 hours ஆகும் ரிட்ரீவ் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து 12 to 40 years ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணணும் நீங்கள் டேட்டா வர வரைக்கும். அதுக்கு முன்னாடிலாம் உங்களால் ரிட்ரீவ் பண்ண முடியாது. கிளியர்? ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு குவிஸ் இதில் ஆட் பண்ணுவாங்க, குவிஸ் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. இதை லேர்ன் பண்ணிட்டு குவிஸ் அட்டன் பண்ணுங்க. ஜஸ்ட் அட்டன் த குவிஸ். ஒன்ஸ் யூ லேர்ன் திஸ், ஜஸ்ட் அட்டன் த குவிஸ். கிளியர்? Okay, any doubts you can ask. So just make a LinkedIn post on the storage class. Okay, ஒரு LinkedIn post வந்து கிரியேட் பண்ணலாம் இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் பேஸ் பண்ணி. கிரியேட் பண்ணிட்டு we can go ahead LinkedInல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே.